இப்ப கொஞ்சம் கூட்ட பயமா கிடக்கு. கேஸ் இந்த கலர் மாறிக்கொண்டு நிக்க போகுது. இல்லை இதில் பார்த்தீங்கன்னா உள்ளி இஞ்சி இடிச்சு வச்சிருக்கிறோம். இங்கே பாதி தேசி பழத்தை வெட்டி வச்சிருக்கோம். இங்கே தேவையான அளவு எண்ணெய் சொன்னாங்க. நிறைச்சி சொல்லல டான்ஸ் ஆடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி. நான் தாரணி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வீடியோல வந்து ஒரு எங்களுடைய மதிய கறி தான் இன்னைக்கு நாங்க வச்சு காட்ட போறோம்னாக்கா. அப்ப அது இன்றைக்கு என்ன கறின்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி கறி. என்ன அதாவது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே. இப்ப நாங்க சேஜி போயிட்டு வந்து இறைச்சி வாங்கிட்டு வந்தோம் வரைக்க. அப்ப இன்றைக்கு இறைச்சி கறியா நாங்க இன்னைக்கு வைக்க போறோம். இப்ப நாங்க இறைச்சி கறி எப்படி வைக்கிறோன்றத பாப்போம். என்ன சரி, அப்படியே எங்களோட வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோவை பாக்குற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப நாங்க போய் வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறன்றத பாப்போம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க தேவையான பொருட்கள் இருக்கா பாப்போம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரம்பையை வெட்டி வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை மிளகாய், இதுல கருவேப்பம் இலை, வெங்காயம், இது பிரியாணி இலை. இதில் பாத்தீங்கன்னா உள்ளி இஞ்சி இடிச்சு வச்சிருக்கிறோம். இங்க பாதி தேசி பழத்தை வெட்டி வச்சிருக்கோம். இங்க தேவையான அளவு எண்ணெய். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது தூள். இது நாங்கள் இது வறுத்து இடித்து வச்ச தூள், திரிச்ச தூள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டிறைச்சி நாங்கள் வடிவாக வெட்டி கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல் உப்பு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பூ. அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி. நாங்கள் எப்படி செய்கிறன்றத பார்ப்போம். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அடுப்பை ஆன் பண்ணுவோம். சட்டி ஹீட் ஆகட்டுக்கும். லேட்டா போட்டது உண்மைதான். எங்களுக்கு சர்ச் முடிய லேட் ஆயிடுச்சு. எத்தனை மணி? 12 மணி ஆயிட்டு. தொடங்கினது லேட். 10:30 தானே ஸ்டார்ட். முடிக்க 12 ஆயிட்டுது. சரி, சட்டியும் நல்ல வடிவாக ஹீட் ஆயிட்டு இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா முதல் வெங்காயத்தை போடுவோமா. தேவையான அளவு எண்ணெயை விடுவோம். நல்ல வக்கையா இருக்கு. அதுக்குள்ள நிக்க வக்கையா இருக்கு. அவட வெயில் கூட வாங்க இருக்குன்றக்காக. அதுதான். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க கருவேப்பமில்லை போடுவோம். கருவேப்பமில்லை, பச்சை மிளகாய், ரம்பை, இந்த பிரியாணி இலையும் போடுவோம்னா சேர்த்து பொரிய விடுவோம். இதெல்லாம் போட்டாச்சு. என்ன பெஞ்சி விட்டுதான் இருக்கு போடாம. நல்ல ஒரு வாசமா இருக்கேன்னு. ரொம்ப போட்டாலே ஒரு வாசம் தான். வேற இனி உள்ளி மிஞ்சியும் பொறிஞ்சு விட இன்னும் வாசமா இருக்கும். இந்த கடத்துக்கு நாங்க இதையும் சேர்ப்போம். சேர்ந்து பொறிக்கட்டுமே. அதான் பொரியட்டுக்கு இஞ்சி உள்ளி என்ன தேவையான பொருட்கள் போட்டாச்சுன்னு. இது நல்லா வதங்கி வரும். அதுதான் டேஸ்டா இருக்குமே. இது கொஞ்சம் வடிவா வதங்கி பொறிஞ்சு வர விட்டு பார்ப்போம். இப்ப நல்லா வதங்கிட்டேனே. நல்லா பொறிஞ்சிட்டு பாத்தீங்களா வெங்காயம் எல்லாம் பாருங்க அப்படி இருக்கணும். வதங்கிட்டேன்.
இப்படியே நாங்க என்ன செய்வோம் வெட்டி வச்சியே போடுவோம். இது வந்து மாட்டு இறைச்சி என்ன நாங்க இறைச்சின்னு சொன்னாங்க, என்ன இறைச்சின்னு சொல்லல. டான்ஸ் ஆடுது சாப்பிடுறதுனால அதோட நல்ல டேஸ்டா இருந்திருக்கும். மாட்டு இறைச்சி திரும்ப 100 ரூபா கூட்டிட்டு திரும்ப கூட்டிட்டோம். அப்பா மயங்கொண்டா சொன்னவர் 100 ரூபா கூட்டிட்டேன்னு சொல்லி. என்ன சொல்லுங்க, மாட்டு இறைச்சி சொன்னா விரும்பி சாப்பிடுறது கொடுத்தேன். ஆனா என்ன நாங்க விளையாண்டு பாக்குறோம். ஆனா அந்த இறைச்சி தான் அந்த முடியுது, அந்த டைமுக்கு முடிஞ்சிடும், அந்த டைமுக்கு சிட்டியா முடிஞ்சிடும். ஒரு கடைக்கு 10:30 போனா கூட இருக்காது. எனக்கு இறைச்சி வண்டியில 9 மணிக்கிடையில போகும். மந்திகையில எல்லாம் கடவுடன்னு முடிஞ்சிடும். மந்தி இது எங்க வாங்கினா தெரியல. அப்பா போனவர் கூட மந்திகையோ தெரியல. ஆனா அந்த இறைச்சி வந்து நல்ல இறைச்சியா போட்டிருக்கேன். நல்ல தசை பிடிப்பா இருக்கு. அப்படியே நாங்க வதக்கி கொடுத்து அப்படியே என்ன செய்ய முடியுதுன்னா தேவையான அளவு உப்பு சேர்ப்போமா. சரியான ஏற்கனவே வெயில் ஒரு பக்கம், அது நாங்க இங்க இதுக்குள்ள நிக்கிறபடியா வைக்கையா இருக்கு. ஃபேன் போடலாம் ஆனா அப்படி போடுறதா இல்லையே. ஏசி போட்டா நல்லா இருக்கும். அப்ப நாங்க கொஞ்சம் அவிய விடுறதுக்கா தண்ணி சேர்ப்போமா. கட்டாயம் தண்ணி சேர்க்கணும். சொன்னா அந்த இறைச்சி அவிய வந்து லேட் ஆகாம தண்ணி நல்லா ஊத்தி அவிய விடணும். உப்பு போட்டாச்சு. அப்ப நாங்க தேவையான அளவு தண்ணி எல்லாம் விட்டுட்டோம். சரி, அப்ப நாங்க அவிய விட்டு பார்ப்போம். இறைச்சி நல்லா அவிய விட்டு பார்ப்போம். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல வடிவா கொதிச்சு நல்ல வடிவா அவிஞ்சிட்டேன். நல்ல வடிவா அவிஞ்சிட்டது. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா தூள் சேர்க்க போறோம். வேறங்க, இது நாங்க தயாரிச்ச தூள். பார்த்து போடுங்க தூள் அளவா. நல்ல வாசம் தூள் போடவே. என்ன நேற்றெல்லாம் கடத்தூள் போட ருசியான உரைப்பா இருந்தது இல்ல, கலர் இல்லைன்னு உரைப்பா இருக்குது. சரி, நல்ல வாசம். வெயில குறைப்பு வச்சிக்கறி என்ன உரைப்பா இருக்கும். சரி, பால் தேங்காய் பால் விட வேணும். பால் விடாமத்தான் கூடுதலான பேர் வச்சி கறி சமைக்கிறது. அப்ப நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா தேவையான அளவு தேங்காய் பாலும் சேர்ப்போமே. தண்ணி அழித்துடவா என்னண்டு எப்படிங்க புரிஞ்சு வைக்கிறதுக்கு. நல்ல வாசனை இருக்குன்னு. ஆனா மெயின் வந்து தூள் வந்து நல்லா இருக்கும். தூள் போடவே இன்னொரு வாசனை இருக்குன்னு சொல்லி தேங்காய் பால் விடுவோம். என்ன அக்காக்கு என்ன இறைச்சி பிடிக்கும்? கோழி இறைச்சியோ மாட்டு இறைச்சியோ? கூடுதலா எல்லாருக்குமே தான் இருப்பேன் எனக்கா. ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து வேற ஒரு சுவையா இருக்கு. கோழி வச்சு சமைச்சா சாப்பிடணும். அது அப்படியா நீங்க இருக்கிற தகடைய என்ன செய்யும்? முடிஞ்சாலும் வாங்க மாட்டேதானே.
அப்ப இன்னும் ஒருக்கா நாங்க விட உடனே தேங்காய் பால் காணாது. அப்ப நாங்க திரும்ப விடுறோம் என்ன பால் காணாதபடியா. ஆமா தண்ணியா வச்சாலும் டேஸ்ட் இருக்காது. எதை விரும்புறீங்க? ஆனா இது காரம் பண்றது இது காரமா காண பண்றீங்கன்னா இரண்டாவது அப்படியே கொதிக்க விட்டு சேர்ந்து கொதிக்க நல்ல முருகி நல்ல டேஸ்டா வரும். கொஞ்சம் கொதிக்க விட்டு பாப்போம். என்ன அடுப்பு கொஞ்சம் கூட்ட பயமா கிடக்கு. கேஸ் இந்த கலர் மாறிக்கொண்டு வருது, நிக்க போகுது. பின்ன தானே. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா கறியும் வந்து நல்லா கொதிச்சுட்டேனாக்கா. கொதிச்சு ரஜியும் படிவா அவிஞ்சிட்டு இறக்குற கட்டத்துக்கு வருதுன்னு பிறகு அப்படியே கறி கொதிச்சுட்டேன்னு சொல்லி அப்ப எனக்கு போடையிலன்னு சொல்லி நாங்க தூள் திரிக்க ரச்சிதான் தூளை திரிச்சினாங்க. அப்ப அதாலதான் நாங்க ரச்சிச்சதுக்கு சேர்க்கை போடையில தூள்ல போட்டபடியா அடிச்சு திரிச்சாச்சோ. நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் இப்படி அம்மா அப்படி செய்து தந்தோடைய தூளை அது எப்படி ஒரு இதா கலரா கிடக்கு. நேற்றே அவ்வளவு தூள் போட்டும் ஒரு கலர் மங்களா கிடந்தது. தூள் வந்து இப்படி அம்மா வந்து தண்டை இதுல செய்தபடியா நல்லா இருக்கும், கலரா வந்தது. நாங்க எவ்வளவு தூள் போட போட ஒரு கலர் இல்லாமல் இருந்தது எனக்கு. நல்ல வாசமாவும் இருக்கு. என்ன அப்ப நாங்க இறக்கா போற கட்டத்துல வந்து தேசி புளி விட போறோம். நான் தேசி பழம் சரி. அப்ப நல்லா கொதிச்சுட்டு இப்ப நான் அடுப்ப ஆஃப் பண்றேன்னா ஆஃப் பண்ணிட்டு தேசி பழம் விட போறோம். இதுக்கு நாங்க தக்காளி பழம் சேர்க்கை இல்ல. அப்ப அதுண்ட படிக்கான நான் கொஞ்சம் பாதி பெரிய தேசி புளியா விட்டேன். போட இல்ல அதான் பிரச்சனை. இப்ப சேச்சி லேட் ஆயிட்டு தானே அவசரத்துல மறந்தாச்சு. சரி, தக்காளி பழம் போட சுவை இன்னும் நல்லா இருக்குமே. ஆமா சரி. அப்ப உங்களுடைய கறி வந்து ரெடி ஆயிடும். எங்களோட இறைச்சி கறி வந்து மதியம் எங்களோட சாப்பாட்டுக்காக ரெடி ஆயிட்டேன்னா இப்ப அப்படியே நாங்களும் வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போறோம்னா இப்ப இப்படி இறைச்சி கறி சமைக்க விரும்பினீங்கள் இந்த முறைப்படி நீங்களும் செய்து பார்க்கலாம். என்ன மற்ற முறை சந்திக்கிறோம். பாய்.